அனைவருக்கும் வணக்கம். நம் நேற்றைய வகுப்பில் 6ஆம் வகுப்பில் இயல் 4 ஔவையார் எழுதிய மூதுரை என்ற தலைப்பையும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதிய துன்பம் வெல்லும் கல்வியையும் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் என்ன பார்க்க போறோம்னா, காமராஜருடைய கல்வி கண் திறந்தவர் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய காமராஜரை பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். முதல்ல கல்வி கண் திறந்தவர் யாருன்னா காமராஜர். காமராஜருடைய பெற்றோர் பெயர் என்ன? குமாரசாமி, சிவகாமி. இவர் பிறந்த ஆண்டுன்னா 1903 ஜூலை 15. இந்த ஜூலை 15 தான் நாம் தற்போது கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டு வரோம். எந்த ஆண்டு முதல்னா 2006 முதல் கல்வி வளர்ச்சி நாளாக காமராஜர் பிறந்த நாளை கொண்டாடிட்டு வரோம். காமராஜர் பிறந்த ஊர் பார்த்தா விருதுநகர். காமராஜர் பிறந்த ஊர் எது? விருதுநகர். அடுத்ததா காமராஜர் தன்னை எந்தெந்த போராட்டங்கள்லாம் ஈடுபடுத்திக்கிறார்னா, சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம், அதே போல உப்பு சத்தியாகிரகத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார் காமராஜர். அடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் போன்ற இயக்கங்கள்லாம் தன்னை ஈடுபடுத்தி விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். அதே மாதிரி பாருங்க, காமராஜர் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1939. 1939 காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே மாதிரி காமராஜர் முதலில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1937. இவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 1937. அதுவே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 1939. அடுத்தா இவர் அரசியலில் முதலமைச்சராக இருக்கும்போது இவருக்கு கீழே கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் யாருன்னா சி. சுப்பிரமணியன். யாரு? சி. சுப்பிரமணியன். கல்வித்துறை அமைச்சராக சுப்பிரமணியன். அடுத்து தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் யாருன்னா ஆர். வெங்கட்ராமன். ஆர். வெங்கட்ராமன். சரி, வாங்க நம்ம அடுத்து பாடத்தை பார்த்துட்டு மீதி தலைப்பை அப்படி பார்ப்போம். நுழையும் முன் என்ன செய்து உள்ளதுன்னு பார்ப்போம். கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர். குருகுல கல்வி இந்த முறையில் தான் இருந்தது. பிறகு நாள்தோறும் ஆசிரியரின் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர். ஆசிரியரின் வீட்டிலே தங்கியிருந்தனர். அடுத்து பின்னாடி ஆசிரியர் வீட்டுக்கு சென்று தினமும் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துற முறை பின்பற்றினர். அதன் பிறகு பொதுவான ஓர் இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர். இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகும். முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டுமே பள்ளிகள் இருந்தன. இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யாருன்னா காமராஜர். யாரு? காமராஜர். சரி, வாங்க அடுத்து இந்த கதை அப்படி நம்ம வாசிட்டு போயிடும். இடையில முக்கியமான பகுதியில் இருக்கு. ஒரு நாள் காமராஜர் ஒரு வில்லேஜுக்கு போறாரு. வில்லேஜில் போகும்போது என்ன நிகழ்வு தான் அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. நிகழ்வு 1. சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தனர். அவ்வழியாக மகிழ்ந்து ஒன்று அங்கே நின்றது. அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு உரையாடினார். என்னடா தம்பிகளை, பள்ளிக்கூடம் போகாம ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா என்று அவர் கேட்டார். அதுக்கு அந்த சிறுவன் சொல்றான் பாருங்க, பள்ளிக்கூடமா? அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது என்றார் சிறுவர்கள். அப்படியா? உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்கள் எல்லோரும் படிப்பீங்களா என்று கேட்டார் அவர். ஓ, படிப்போமே என்ற சிறுவர்கள். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவர் யாரு? காமராஜர். முடிவுக்கு வந்தவர் காமராஜர். அடுத்து 2வது நிகழ்வு பாருங்க. பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் காமராஜர். அவர் அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும். எனவே தான் நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கிறேன்.
இப்போ இது கேள்வியாகலாம். காமராஜர் வந்து நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருந்தார்? 50,000. இது முக்கியமான ஒன்று கேட்கறதுங்க. அடுத்த 2வது பக்கம் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் எவ்வளவு தூரம் நடந்து போவீர்கள்? நீண்ட தூரம் நடந்தால் களைச்சி போயிடுவீங்க. அப்புறம் எப்படி படிக்க முடியும்? அதனால தான் 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளியும், 3 மைல் தூரத்தில் நடுநிலைப் பள்ளியும், 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப் பள்ளியும் இருக்கும் திட்டம் என்று பேசினார். இதுவும் கேள்வி கேட்கலாம். பள்ளிக்கூடம் வந்து 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளியும், 3 மைல் தூரத்தில் நடுநிலைப் பள்ளியும், 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப் பள்ளியும் இருக்க வேண்டும் என்று திட்டத்தை வகுத்தவர் யாரு? காமராஜர். அடுத்து பாருங்க. பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடியேற்ற அவரை அழைத்தனர். அவர் கொடியேற்றும் போது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செய்தனர். அப்போது மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்தான். அனைவரும் பதட்டம் அடைந்தனர். தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினர். மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் அவர் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார். அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான். அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார். மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான். இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாது வழங்க வேண்டும். அது பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாது வழங்க வேண்டும் திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர். இதுவும் கேட்க வாய்ப்புள்ளது. அடுத்து பாருங்க. பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார். இந்த காற்றாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு போவார்கள் என்றார். மழைக்காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்றார். அப்போ இந்த பக்கத்தை ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே என்றார் அவர். கல்வித்துறை விதிப்படி 3 மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கூட அனுமதி கிடையாதே என்று அதிகாரி கூறினார். அவர் முடிப்பதற்குள் நீங்கள் இந்த காற்றாற்றை காரணம் காட்டுங்கள், இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்கள், நான் ஏற்பாடு செய்கின்றேன் என்றார் காமராஜர். இது சும்மா இந்த பேரவை வாட்சி மட்டும் விட்டுருக்காங்க பாருங்க. இதுதான் முக்கியமான கேள்வி இருக்குன்னு பாருங்க. ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார்? காமராஜர். குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யாரு? காமராஜர். பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யாரு? காமராஜர். கல்வித்துறை விதிகளின்படி மாணவர்கள் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் யாரு? காமராஜர். இத்தகைய நிகழ்வால் தான் கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்ட பெற்ற மறைந்த மேலாண் முதல்வர் காமராஜர் ஆவார். அப்ப கல்வி கண் திறந்தவர் என்று அழைத்தவர் யாருங்க? காமராஜரை. தந்தை பெரியார். அடுத்து தெரிந்து கொள்ளும் பாருங்க. காமராஜனுடைய சிறப்பு பெயர்கள் என்னன்னா பெருந்தலைவர். காமராஜரின் சிறப்பு பெயர்கள் வந்து ஒன்று பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர் என்று கர்ம வீரர் காமராஜருடைய சிறப்பு பெயர்கள் ஆகும். அடுத்து பாருங்க. இந்த பகுதி வந்து மிக முக்கியமான பகுதி, நல்லா பார்த்து வச்சுக்காங்க. காமராஜர் முதல் அமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தது. இது கேள்வி கேட்கலாம். காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்றும் போது எத்தனை ஆயிரம் பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருந்ததுன்னா 6000 பள்ளிகள். அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். பாருங்க, இலவச கல்வி திட்டம், மதிய உணவு திட்டம், சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காமராஜர். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார். பள்ளி சீரமைப்பு மாநாட்டை நடத்தியவரும் காமராஜர் ஆவார். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள், கால்நடை மருத்துவ கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார். இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜரே ஆவார். மேலும் தெரிந்து கொள்ளும் போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாக்ஸு படிச்சு வச்சுக்காங்க. காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் என்னென்ன சிறப்புகள் வந்து காமராஜருக்கு செய்யப்பட்டுள்ளது பாருங்க.
மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதில் கமெண்ட் பண்ணுங்க, எந்த ஆண்டு இந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் வந்து காமராஜர் பெயர் வந்து சூட்டப்பட்டது வந்து ஆண்டை வந்து கமெண்ட் பண்ணுங்க. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா வந்து வழங்கப்பட்டது. நடுவண் அரசுல வந்து 1976 ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அதே போல நடுவண் அரசு வந்து நாடாளுமன்றத்தில் வந்து காமராஜர் வந்து ஒரு வெங்கல சிலையை வந்து நிறுவியிருக்கு. காமராஜர் வாழ்ந்த சென்னை மற்றும் விருதுநகர் இல்லம் வந்து அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லமாக மாற்றப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் வந்து காமராஜருக்கு வந்து ஒரு சிலை வந்து அமைக்கப்பட்டுள்ளது. அப்போ 2வது சிலை இருக்கு. சென்னை மெரினா கடற்கரையில் வந்து இங்கு ஒரு சிலை. அதே போல நடுவண் அரசில் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து காமராஜர் வந்து ஒரு வெங்கல சிலை. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு வந்து காமராஜர் பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளது. அதே போல் வந்து கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் எப்போ கட்டப்பட்டதுன்னா 2/10/2000 ஆண்டு வந்து அமைக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளை 15ஆம் நாள் ஜூலை 15ஆம் நாள் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்ல, பிற செய்தி பாருங்க. காமராஜர் வந்து ஆட்சி காலத்தில் வந்து தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகள் என்னென்ன தொழிற்சாலை தொடங்கியிருக்காங்கன்னா நெய்வேலி பகுதியில் நிலக்கரி சுரங்க தொழிலும், அதே மாதிரி உதகை பகுதியில் வந்து இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை, போட்டோ பிலிம் தொழிற்சாலை வந்து, அதே போல கிண்டி பகுதியில் வந்து அறுவை சிகிச்சை தொழிற்கருவிகள் வந்து தொழிற்சாலையும், பெரம்பூர் பகுதியில் வந்து தொடர்வண்டி ரயில் போட்டி வந்து தொழிற்சாலையும், மேட்டூர்ல வந்து காகித தொழிற்சாலையும், அதே போல வந்து கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட்டை பகுதியில் வந்து இடங்கள் வந்து பெரிய தொழிற்பேட்டைகள் வந்து அமைத்துள்ளார் கவிஞர் காமராஜர். அடுத்து புத்தக பின்பக்க வினாக்கள் பார்க்கலாம். பள்ளிக்கூடம் செல்வதற்காக ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய பதில் என்னன்னா, ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் வந்து காட்டாறு. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார், சீருடை அறிமுகப்படுத்தினார். காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யாரும்? கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் வந்து கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியிருப்பார். அடுத்த பாடம், அடுத்த தலைப்பு வந்து நூலகம் நோக்கி. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்பார். உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாட நூல்கள் மட்டும் போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவன நூலகங்களே ஆகும். பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்கிறது எது? நூலகங்கள் தான். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது. அப்போ ஆசியாவிலே முதல் பெரிய நூலகம் எது?
அதாவது ஆசியாவில் 2வது பெரிய நூலகம் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ முதல் நூல் எங்கே இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நூலகம் ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் இது தான். இது அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம். இந்நூலகம் தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டுள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகளை கொண்டுள்ளதுன்னா 8 அடுக்குகளை கொண்டுள்ளது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர். 8 அடுக்கு 8 ஏக்கர். இதை பார்த்து வச்சுங்க. அடுத்த பேஜ் போவோம். பாருங்க, நான் பாக்ஸ் முன்னாடி கேட்ட கேள்விக்கு பதில் இங்கே கமெண்ட் பண்ணிக்கலாம். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது? மிகப்பெரிய நூலகம் முதல் நூலகம் சீனாவில் உள்ளது. அடுத்து பாருங்க, முனிவர் ரா அரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கியவர். இது கேள்வி. நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? ரா அரங்கநாதன். இவர் இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இந்திய நூலகவியலின் தந்தை யார்? ரா அரங்கநாதன். நூலகங்களுக்கு விதிகளை உருவாக்கியவர் ரா அரங்கநாதன் ஐயா அவர்கள் தான். பார்த்துக்கங்க. அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி தான் இதில் கொடுத்துருப்பாங்க. தரைத்தளத்தில் பார்வைத்திறன், அதாவது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய தரைத்தளத்தில் பார்வைத்திறன் குறைபாடு உடையவருக்கான பிரிவு உள்ளது. அவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்காக பிரெய்லி நூல்கள் உள்ளன. அப்போ தரைத்தளத்தில் உள்ள நூல்கள் என்னது? பிரெய்லி நூல்கள். அது யாருக்காக உருவாக்கப்பட்டதுன்னா பார்வையற்றவர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் தரைத்தள நூலகம். கேட்டு அறிய ஒளி வடிவ நூல்கள் குறுந்தகடுகள் வடிவில் உள்ளன. அவர்களுக்கு உதவி செய்ய பணியாளர்களும் உள்ளனர். இங்கு பிரெய்லி எழுத்தில் நூல்களை உருவாக்கும் கருவியும் உள்ளது. அடுத்து படியெடுக்கும் வசதியும் உள்ளது. எதுவும் கேள்வி கேட்கலாம். முதல் தளத்தில் உள்ள நூல்கள் எது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். பிரெய்லி நூல்கள். அடுத்து பாருங்க, முதல் தளம். இப்போ தரைத்தளத்தை முடிச்சாச்சு. அடுத்து முதல் தளம் குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி. முதல் தளமானது குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி. குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்காக செயற்கை மரம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. முதல் தளத்திலிருந்து செயற்கை மரம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. சிறுவர்கள் மட்டுமல்ல, அனைவர் மனதையும் கொள்ளை கொள்ளும் பகுதி இது. இங்கு 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது. பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் இங்கு உள்ளது. அப்போ முதல் தளத்தில் சேகரித்து வைக்கப்பட்டுள்ள நூல்களின் எண்ணிக்கை 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள். 7வது தளம். அடுத்து பார்க்கக்கூடியது 7வது தளம். இத்தலத்தில் அரசு கீழ்த்திசை சுவடி நூலகம் உள்ளது. 7வது தளத்தில் உள்ள நூலகம் எது? அரசு கீழ்த்திசை சுவடி நூலகம். இங்கு பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது. 7வது தளத்தில் பழமையான ஓலைச்சுவடிகள் நூல்கள் இங்கு சேகரிக்கப்பட்டுள்ளது. இதே தளத்தில் வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்கள் உள்ளன. இங்கு அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்கள் உள்ளன. மின் நூலகங்களும் உள்ளன. அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூலகங்களும் மின் இதழ்களும் இந்த 7வது தளத்தில் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. இந்த பாக்ஸில் என்ன கூறப்பட்டுள்ளது? இந்த பாக்ஸ் தான் நம்மளுக்கு அடிக்க கொஸ்டின் ஏரியா. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்கள். தரைத்தளத்தில் சொந்த நூல் படிப்பகம். நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிற புத்தகம் படிக்கக்கூடிய இடம் தரைத்தளம். அது மட்டும் இல்லாமல் பார்வையற்றவர்களுக்கான நூலகங்கள் படிக்கக்கூடிய இடம் பிரெய்லி நூலகம் இந்த தரைத்தளத்தில் உள்ளது. முதல் தளம் குழந்தைகள் பிரிவு. அதேபோல் பருவ இதழ்கள் இந்த முதல் தளத்தில் தான் இருக்குது. 2வது தளத்தில் தமிழ் நூல்கள். 2வது தளத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் தமிழ் நூல்கள். தமிழ் சார்ந்த நூல்கள் அனைத்தும் 2வது தளத்தில் இருக்கும். 3வது தளத்தில் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 3வது தளத்தில் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4வது தளத்தில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 4வது தளத்தில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. அடுத்து 5வது தளத்தில் பாருங்கள். 5வது தளத்தில் என்னென்ன நூல்கள்னா கணிதம் சார்ந்த நூல்கள், அறிவியல், மருத்துவம். 5வது தளத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம்.
6வது தளத்தில் வந்து பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 6வது தளத்தில் வந்து பொறியியல் சார்ந்த நூல்கள், வேளாண்மை சார்ந்த நூல்கள், திரைப்படக்கலைகள். 7வது தளத்தில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்தேசிய சுவடைகள் நூலகங்கள் வந்து இருக்குது. 8வது தளத்தில் வந்து கல்வி தொலைக்காட்சி வந்து இங்கே தான் அமைக்கப்பட்டுள்ளது. கல்வி சார்ந்த தொலைக்காட்சி இது. அதே போல் வந்து நூலகத்தின் அலுவலக பிரிவு வந்து 8வது தளத்தில் தான் இருக்குது. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் சிலர். அவர் யாருன்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். இது முக்கியமான பாக்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நூலகத்தில் படித்து உயர்நிலையை அடைந்தவர்கள் யாருன்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் ரா அரங்கநாதன் விருது வந்து வழங்கப்படுகிறது. ஓகே, அடுத்த வகுப்பில் வந்து இணை எழுத்துக்கள் இலக்கண பகுதி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.